மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், என்னென்ன பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தற்போது இந்த கடிதம் வழங்கப்படுகிறது? அபினியா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ பணியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 15 நபர்களுக்கு தற்பொழுது பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 130 சித்தா, ஆயுர்வேதா மற்றும் ஹோமியோபதி உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 5 சித்தா உதவி மருத்துவர்கள் மற்றும் 5 ஆயுர்வேதா உதவி மருத்துவர்கள் மற்றும் 5 ஹோமியோபதி உதவி மருத்துவர்கள் என 15 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துறையின் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வித்துறை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 202 கோடியே 7,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயர்கல்வித்துறையினுடைய சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பறை, கட்டிடங்கள், ஆய்வகங்கள் மற்றும் கருத்தரங்க கூடம் மற்றும் விடுதி மற்றும் மின்னணு நூலகங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சிகளாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொன்முடி மற்றும் துறையினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். அபிநயா, தற்போது மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவது தவிர்த்து வேற என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன பாண்டியராஜ்? நிச்சயமாக அபிநயா, ஏற்கனவே மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக உயர்கல்வித்துறையினுடைய சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 202 கோடியே 7,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வகங்கள், கருத்தரங்க கூடம், விடுதிகள் மற்றும் மின்னணு நூலகங்கள் ஆகியவற்றையும் தற்பொழுது காணொலி காட்சிகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அபிநயம், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ்.